வணக்கம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் இன்று மனிதிருக்கின்றோம் மக்கள் சேவை நிகழ்ச்சியின் மூலமாக. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் கூட மிக முக்கியமான காலத்துக்கு ஏற்ற வகையில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பில் இன்றும் பேசுவதற்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எனவே எதிர்வரும் ஒரு மணித்தியாலமானது மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசுவதற்காகத்தான் நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் என்பது ஒரு மனிதனை பொறுத்த வரையில் அவன் கருவறையில் இருக்கும் பொழுது இந்த உலகம் குறித்து தெரியாது. ஆனால் இந்த மண்ணில் பிறந்த உடனே அவனை தாங்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு தாயாக இந்த பூமி பந்து தான் காணப்படுகின்றது. எந்த அளவுக்கு தாயானவள் பக்குவமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றாலோ அதே போன்ற ஒரு பக்குவத்தை இந்த பூமியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கின்றது. பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றது, உணவு கொடுக்கின்றது, உறையுள் கொடுக்கின்றது என்பது பல்வேறு விடயங்களில் அவன் இறக்கும் வரைக்கும், இறந்த பிறகும் கூட அவன் வாழ்வதற்கான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இறந்த பிறகும் இந்த மண்ணில் ஏதோ ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த சுற்றுச்சூழல் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் கடமைப்பட்டவனாக காணப்படுகின்றான். இந்த சூழலையும் இந்த உலகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில். ஆனால் எத்தனை பேர் இதை செய்கின்றோம், எத்தனை பேர் இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த சுற்றுச்சூழலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. உலகத்தை பொறுத்தவரையில் பார்த்தமாக இருந்தால் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இந்த குளோபல் வார்மிங் என்ற ஒரு விஷயம் மாறியிருக்கின்றது. சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லைன்னா உலகம் சீர்கட்டு கிடக்கின்றது என்பதாக நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆயினும் கூட இதனை ஏன் மனிதர்களால் மாற்ற முடியாது? மனிதர்கள் நினைத்தால் நிச்சயமாக முடிந்த அளவுக்கு ஒரு பசுமை புரட்சியின் மூலமாக உலகத்தை மீண்டும் நாங்கள் மீள் சுழற்சியின் மூலமாக ஆரம்ப காலத்தில் இந்த உலகம் எப்படி இருந்ததோ மீண்டும் எங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த கொண்டு வருவதற்கான அந்த எண்ணத்தை எத்தனை பேர் கொண்டிருக்கின்றோம்? அதாவது மனிதன் நினைத்தால் மாற்ற முடியாது, எதுவுமே இல்லை என்றது சொல்வார்கள். ஆனால் கூட நிச்சயமாக அப்படி ஒரு மாற்ற வேண்டிய தேவைக்குள் காலத்துக்குள் நாங்கள் காலடித்து வைத்திருக்கின்றோம். எதிர்வரும் உலகத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு ஒரு பசுமையான இந்த உலகத்தை எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் கொடுக்க போகின்றோம் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுகின்றது. எனவே தான் இன்றைய தினம் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இந்த சூழலியல் பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை அதிகமான உஷ்ணம், சூடு, அதேவேளையில் காலநிலை மாற்றம் என்பதாக அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று கேட்டோமாக இருந்தால் நிச்சயமாக மனிதர்களாகிய நாங்கள் தான். விலங்குகளை பொறுத்தவரையும் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த காட்டை மிக அழகாக பசுமையாக பேணி பாதுகாக்கின்றது. ஆனால் அந்த காட்டையும் அழித்து அந்த விலங்குகளையும் ஒழித்து அந்த விலங்குகள் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கொடுக்கவில்லை. மனிதர்களுடைய செயற்பாடுகள் அந்த அளவுக்கு அநாகரிகமாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த உலகத்தை அழிப்பது மட்டுமில்லாமல் உயிரினங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்துடைய ஆயுளை குறைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்துக்குமே மிக முக்கியமான ஒரு மனிதனாக நாங்கள் தான் மாறியிருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு வேலையும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சூழலியல் பாதுகாப்பு எனும் தலைப்பில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நாங்களும் பேச தயாராக இருக்கின்றோம். இதற்காக தகுந்த ஒரு நிறைய ஆதாரங்களோடு ஒரு சூழலியல் பாதுகாப்பு மற்றும் ஆய்வாளராக இருக்கக்கூடிய திரு சுமனேந்திரன் எங்களோடு இருந்திருக்கின்றார். வணக்கம் சுமனேந்திரன். வணக்கம். அதாவது சுற்றுச்சூழல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும். குறிப்பாக மனிதன் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் எந்தெந்த விலங்குகளெல்லாம் உயிர் வாழ்கின்றதோ ஊர்வன தொடக்கம் அனைத்துக்குமே வாழ்வாதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பூமி பந்தாகத்தான் காணப்படுகிறது. எனவே முதலாவது கேள்வியாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு ஏன் அவசியமானதாக காணப்படுகின்றது? சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு ஏன் அவசியம் என்பதை நாங்கள் விளங்குவதற்கு சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டி வரும் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வரையறையை சரியாக புரிந்து கொண்டால்தான் அதனுடைய பிரச்சனைகளை பற்றி புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சுற்றுச்சூழல் என்பது மனிதன் மையமாகத்தான் நாங்கள் சுற்றுச்சூழலியலை கதைக்கின்றோம். ஹியூமன் சென்ட்ரிக். அதாவது இந்த பூமியில் இந்த சூழலில் மனிதனின் நிலை எங்கிருக்கின்றது என்பதை அறிந்து அதிலிருந்து நாம் சூழலை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆகவே ஹியூமன் சென்ட்ரிக் வியூ அப்படி என்பதன் அடிப்படையில் தான் அநேகமானது. உதாரணமாக நீங்கள் ஒரு நகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஏன் அப்படி என்றால் அது மனித மைய கருத்து. மனிதனுக்கு தேவை இருக்கின்றது, ஆகவே நாம் இதை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் அந்த சூழலின் மையத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது அழிவாகின்றது. ஆகவே இங்குதான் இந்த சூழலுக்கும் மனிதனுக்கும் இடையிலான போட்டி ஆரம்பமாக தொடங்குகின்றது. மனிதனின் அடிப்படை தேவை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை தீர்ப்பதற்கு என்று சொல்லி நாங்கள் சூழலைத்தான் நாங்கள் மனிதனின் தேவைக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆகவே மனிதனின் அடிப்படையில் சூழல் என்பது வளத்தை, தனக்கு தேவையான வளத்தை தரக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அந்த வளம் அளவுடன் இருக்கும் பொழுது
மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையில் ஒரு சமநிலை காணப்படுகின்றது. அது அமிர்தமாகவும் காணப்படும். ஒரு சமநிலை. உண்மையாக என்னவென்று சொன்னால் சூழலில் தான் மனிதன் வாழ்கின்றான். சூழலுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு சமநிலையை பேண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கின்றது. எங்கு இந்த விதி எல்லா இடத்திலுமே பொருந்தும். நீங்கள் ஒரு வேலைத்தளத்தில் இருப்பினும் அந்த வேலைத்தளம் தான் உங்களை போஷிக்கின்றது. ஆகவே அந்த இடத்துல சமநிலையில் இருக்க வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதை மீறி, அந்த சமநிலையை மீறி உங்களுடைய தேவைகள் அதிகமாகி போய்கொண்டு இருக்கும் பொழுது கன்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்க வருகின்றது. எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், ஆனால் அங்கிருந்து கொடுக்க முடியாது என்றவுடன் அதை நாங்கள் என்கரேஜ் பண்ண தொடங்குகிறோம். இப்படித்தான் சூழலியல் பிரச்சனைகளின் ஆரம்ப மாதிரியூறு இப்படித்தான். அதாவது மனிதனின் அபிவிருத்தி என்பது மனிதனும் சூழலும் என்று நாங்கள் யோசித்தால் மனிதனின் தேவைகள் அளவு கடங்காமல் விரிந்து கொண்டு செல்லும் பொழுது அதற்குரிய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய வளங்கள் சூழலில் இருந்து பெறப்படுகின்றது. அப்ப இந்த வளங்கள் எங்கு இருக்கின்றது என்பதை இன்று உலகத்தின் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, பொருளாதாரம் என்பது இயற்கை வளத்தை நாங்கள் இன்னொரு உற்பத்தி பொருளாக மாற்றித்தான் நாங்கள் வளத்தை மனிதனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய பார்க்கின்றோம். ஆகவே இந்த சூழல் சுரண்டல் மனிதனுடைய உற்பத்தி தேவைகள் தான் ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையிலான சமநிலை எந்த புள்ளி என்பது ஒவ்வொரு கலாச்சாரம் இல்லை என்று சொன்னால் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் இப்படி பல காரணங்களால் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப சூழலியலின் முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், உதாரணமாக ஒரு பொருளாதார நிபுணருக்கு ஒரு வளம் பொருளியல் சார்ந்த ஒன்றாக இருக்கும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு கனிம மலை இருக்கின்றது அப்படி என்றால் அவருடைய பார்வையில் இதை நாங்கள் உடைத்து இந்த பொருளாக மாற்றினால் இவ்வளவு வருமானம் நாட்டிற்கு கிடைக்கலாம் என்று பார்ப்பார். ஆனால் அது இன்னொரு சமூக அடிப்படையில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆக்களை பாதிக்கின்றது என்ற வியூவை ஒரு சூழலியலால் தான் பார்க்க முடியும். ஆகவே சூழலியல் என்பதன் முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், பல்வேறுபட்ட விடயங்களை ஒரு கொள்கை வகுப்பாளனுடைய பார்வையிலிருந்து, பொருளாதார நிபுணரின் பார்வையிலிருந்து, சமூகத்தின் பார்வையிலிருந்து, மற்ற நிறுவனங்களின் பார்வைகளிலிருந்து பல்வேறுபட்ட விதங்களில் இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி ஒரு முழுமையாக பார்க்கலாம் என்ற வியூவை சூழலியல் விஞ்ஞானம் தருகின்றது. அப்போ இதை சும்மாவே சூழலியல் விஞ்ஞானம், என்வாயன்மெண்டல் சயின்ஸை நாங்கள் ஒரு ஹாலிஸ்டிக் சயின்ஸ் என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அது எல்லா விதமான விஷயங்களும் அதில் இருக்க போகின்றது. ஆகவே அந்த பிரச்சனையை முழுமையான பார்வையுடன் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு வேறு புரிந்துணர்வு கிடைக்கலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், இப்போ ஒரு சமூகத்திற்கு ஒரு தேவை இருக்கின்றது. இப்போ அண்மையில் கூட ஒரு சின்ன விஷயங்கள் எங்களுடைய மீடியாவில் எல்லா இடங்களிலும் பரவலாக பேசப்பட்டது. ஒரு சமூகத்திற்கு கிரவுண்ட் ஒன்று தேவைப்படுகின்றது. ரைட், அந்த கிரவுண்டை அமைப்பதற்கு கண்டல் தாவரத்தை நாங்கள் அழித்து நாங்கள் கிரவுண்டை கொடுக்க வேண்டும். விளையாட்டு மைதானம். அது சமூகத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு அந்த இடத்தில் விளையாடுவதற்கு லெஷர் டைமுக்கு தேவை என்பது ஒரு மறக்க முடியாது. அந்த பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது அது சரியானது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அதன் சூழலியல் பண்பாட்டை நீங்கள் பார்க்க போவீர்களா இருந்தால், அதனுடைய சூழலியல் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது சூழலின் இயக்கவியல், கண்டல் தாவரத்தின் இயக்கவியல் என்று பார்க்க போனால் அது ஒரு ஃப்ளட் பஃபர் என்று சொல்லுவோம். அதாவது வெள்ளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பஃபர். அப்ப இது ரெண்டு விதமாக பயன்படும். நாங்கள் மலைநாட்டில் இல்லை என்று சொன்னால் உள்நாட்டில் இருந்து வரக்கூடிய வேகமாக வரக்கூடிய மழை நேரம் வரக்கூடிய வெள்ளத்தை டைலூட் பண்ற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியும் பயன்படும். அதே வேளை தற்செயலாக நீங்கள் சுனாமி ஏற்பட்டால், நீர்கொழும்பு கடல் என்பது ஆழ்கடல். அப்ப ஆழ்கடலில் சுனாமி ஏற்பட்டால் அதன் அலை பெரிதாக இருக்கும். அப்ப அந்த அலையை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராகவும் கண்டல் இருக்க போகின்றது. ஆகவே இப்ப இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய வேல்யூவை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகின்றோம் என்பதுதான் கேள்வி. அந்த கண்டல் தாவரத்தை அழித்து நாங்கள் கிரவுண்டை கொடுக்க போகின்றோமா விளையாடுவதற்கு, இல்லை என்றால் இப்படி ஒரு ஆபத்து வரும் பொழுது. அப்ப ஆகவே மனிதனின் ஒரு பிளைண்ட்னஸும் இருக்கின்றது. சுனாமி எப்பொழுது வர போகின்றது, அது வர்ற நேரம் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சாதாரண பொதுமகன் அதை அந்த ஆஃபீஸர் ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக கதைக்கின்றார். இது அவர்கள் அறிவு மட்டத்தில் சரி. ஆனால் ஒரு சூழலியலாளனாக இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது, ஒரு பேராபத்து வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவரை நாங்கள் எடுத்து விடுகின்றோம். இதே மாதிரியான சிந்தனைகள் நிறைய இருக்கின்றது. நீங்கள் உதாரணமாக பார்த்தீர்கள், மலைநாட்டில் வீடு அமைக்கும் பொழுது
எங்களுக்குள் ஒரு சுயநல சிந்தனையின் வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வீடு கீழே இருக்கின்றது, மற்றொரு வீடு மேலே இருக்கும் பொழுது ஒரு அடி நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த மண்ணை வெட்டினால் அந்த வீடு எங்களோட வீட்டு மேலே சரிஞ்சிச்சுன்னு சொன்னால் 2 பேருக்கும் வேலை போயிடும். அதாவது 2 பேர் வீடும் இல்லாமல் போயிடும். அப்போ இந்த ஒரு விஷயம், ஒரு சிறுதனமான சிந்தனை, ஒரு நரோ மைண்டான சிந்தனை வந்து சூழலியல் பிரச்சனைகளை பெரிதாக்கலாம். இதே போன்று குப்பை பிரச்சனைகள். ஆகவே சூழல் பாதுகாப்பு என்பது வந்து வெறுமனே ஒரு ஒரு ஸ்லோகனாக இல்லை என்று சொன்னால் செய்ய வேண்டும் என்று சொல்வதை விட புரிந்துணர்வு வந்து மிகவும் முக்கியமானது. அதாவது அந்த அடிப்படை பிரச்சனை என்ன, அங்கே ஏன் பிரச்சனை வருகின்றது என்ற புரிந்துணர்வு இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இப்போ இன்னொரு இன்றைய சூழலில் பார்த்தீர்கள் என்றால், கொரோனாக்களில் வந்து பெரிய குப்பை குழி வந்து 7 ஏக்கர் பரப்பில் உள்ள குப்பை தொழி வந்து எரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இதே நிலவரம் சில வருடங்களுக்கு முன்னர் இந்த ப்ளூமெண்டல் இதில் ஏற்பட்டது. அப்போ இந்த பிரச்சனை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குப்பையை போட்டு உயரமான அடுக்குகளை உருவாக்கும் பொழுது உள்ளே மெதேன் வாயு உருவாகும், எரிவாயு. அப்போ இந்த எரிவாயு பற்ற தொடங்கிச்சுன்னு சொன்னால், இப்போ குருநாகலில் வந்து அருகிலே காடு இருக்கின்றது, வயல் இருக்கின்றது. அப்போ இந்த தீ வந்து பெரிய இடங்களுக்கு பரவலாம். ஆகவே இந்த பிரச்சனையை நாங்கள் உண்மையிலே ஏன் வருகின்றதுன்னு சொன்னால், குப்பையை போட தொடங்கினால் இவ்வளவு குறித்த அடுக்குகளுக்கு மேல் போகும் பொழுது, இவ்வளவு வெப்பநிலை கூடும் பொழுது உள்ளே மெதேன் உற்பத்தி ஆகும் என்ற புரிந்துணர்வு அதை முகாமைத்துவம் செய்வர்களுக்கு இல்லை என்று சொன்னால் இப்படியான பிரச்சனைகளுக்குள்ளே நாம் போய் மாட்டிக்கொள்வோம். ஆகவே சூழல் பாதுகாப்பின் அடிப்படை அதை சரியாக, சூழலின் பிரச்சனையை சரியாக விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் அடிப்படை. இந்த அறிவு வந்து விஞ்ஞான ரீதி என்று சொன்னவுடன் இது வந்து படித்தவர்களுக்கு மட்டும் அப்படி என்பதில்லை. சூழலியலை பொறுத்தவரையில் அடிப்படை விஞ்ஞான அறிவு என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிரச்சனை வந்து எப்படி பெரிய பிரச்சனையாக மாறும் எனக்கு அது அடிப்படை மனப்பாங்கில் இருந்து வர வேண்டும். அப்ப சூழலியல் பாதுகாப்பின் முக்கியத்துவம் ஏன் என்று சொன்னால், நான் செய்யும் பிழை மற்றவர்களையும் பாதிக்கும் என்பதால். ஒரு ஆள் தனியாக ஒரு ஆள் போடுற குப்பை 10 பேர் போட தூண்டும். நீங்க ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு குப்பையை போட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது குப்பை போடுற இடம் அப்படின்ட்டு 10 பேர் போடுவாங்க. அப்ப இந்த மனப்பாங்கு, ஆகவே இந்த பிரச்சனையை சாதாரணமாக சூழல் பாதுகாப்பு அப்படி என்பதை ஒரே வரியில் நாங்கள் கதைத்து விட்டு போக முடியாது. ஒரு சூழலியலுக்காக நாங்கள் குப்பையை போடுவதற்கு ஒரு வேஸ்ட் பின்னை வைத்து விடுவோம் அப்படின்னு சொல்வது அது எஃபெக்டிவான சொல்யூஷன் இல்லை. அதை வைத்தாலும் அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருடைய மனப்பாங்கும் வந்து அதை பாவிக்கிறதுக்கு தூண்டணும். அது பிழைத்தால் அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னென்று தெரிய வேண்டும். அந்த பிரச்சனையால் எனக்கு என்ன பாதிப்பு வரும், என்னை சார்ந்தவருக்கு என்ன பாதிப்பு வரும் என்ற பரந்த மனம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த மனப்பாங்கும் சூழலியல் பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வருகின்றது. என் உதாரணம் நாங்கள் முதல் சொன்ன மாதிரி, நான் ஒரு விஷயத்தை அடைவதற்காக இந்த காடை வெட்டினால், நான் மரம் எனக்கு தேவை என்பதற்காக காடை வெட்டலாம். சில வேளை அந்த காடு வெட்டியதால் அந்த மலை சரிந்து விழலாம். உதாரணமாக மலையில் இருக்கக்கூடிய காடு என்னுடைய சொந்த காணியாக இருக்கும். அதில் ஒரு எங்களோட தாத்தா வச்ச 1000 மரம் இருக்குது. அதை வருமானத்துக்காக நான் வெட்டுற நேரம் அந்த மண் முழுமையாக சரிந்து கீழே உள்ள வில்லேஜை வந்து இல்லாமல் போக செய்யலாம். அப்போ நாங்கள் எந்த வேல்யூவை நாங்கள் பெரிதாக எடுக்க போகிறோம்? என்னுடைய வருமானத்தை நான் பார்ப்பதா, இல்லை என்று சொன்னால் சமூகத்துக்கு இந்த மண் சரிவை நான் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியாக இருக்க போகிறேன்னா, இல்லை என்றால் அதற்குரிய வழியில் நான் ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷனை நான் செய்வனாக இருந்தால் அதை நான் வெட்டலாம். ஆகவே இந்த இடத்தில் அந்த மதிப்பீடுகள் வந்து முக்கியமாக வருகின்றது. சூழலியல் மதிப்பீடுகள். நான் ஒரு மலையில் உள்ள காடை வெட்ட போகின்றேன், காடு வெட்டுவதும் எனக்கு தேவை என்று சொன்னால் அந்த பாதிப்பு மற்றவனை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நான் அதிலிருந்து என்னத்தை செய்ய முடியும்? அதுக்கு சில சொல்யூஷன் இருக்குது. இன்ஜினியரிங், அதாவது பொறியியல் ரீதியாக மனையின் ஸ்டெபிலிட்டியை செய்வதற்கு வந்து நாங்கள் இப்படி கான்கிரீட் போடணும் என்றது. அப்போ இதுகளை செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் உதாரணமாக அந்த பிரச்சனைகள் பெரிதாகும். அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அபிவிருத்தி என்ற அடிப்படையில் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் சூழலில் பிரச்சனை உருவாக்குகின்றோம் என்பதற்கு மண் சரிவு ஒரு நல்ல உதாரணம். எப்படி என்று சொன்னால், எங்களுக்கு மலை நாடுகளுக்கு ஊடாக பயணிப்பதற்கு தகுந்த பாதை வேண்டும் என்பது மறக்க முடியாத ஒன்று. ரைட்? ஏனென்று சொன்னால், அங்கு இருப்பவர்கள் தலைநகருக்கு வருவதற்கோ அங்கு செய்யப்படும் உற்பத்திகள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ எங்களுக்கு தேவை. ஆனால் அந்த பாதையை செய்யும் பொழுது நாங்கள் மலைகளை குடைகின்றோம், மலைகளை வெட்டுகின்றோம். மலைகளுக்கு 2 பக்கமும் அந்த மலை ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்குரியதுக்கு நம்ம பட்ஜெட் பண்ணினோமா இல்லைன்னு சொன்னால் செய்தோமான்றது நாங்கள் பார்க்கறது இல்லை. எங்களுடைய நோக்கம் தனியே பாதை மூடுவது மட்டும். பாதையை போட்டாயிட்டு இனி அடுத்த மழை வரும் பொழுது கல் பிரண்டு
பாதையை பாதை மூடும். மூடும். அப்போ அதுக்கு பிறகு இன்னொரு ப்ராஜெக்ட் இப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்தில் தான் சூழல் பாதுகாப்புக்கு வந்து முதலாவது மதிப்பிட வேண்டும், இந்த பிரச்சனையை சரியாக புரிய வேண்டும். நாங்கள் மலையை குடையும் பொழுது மேலே உள்ள கல் விழும், அப்போ கல்லை நாங்கள் இது பண்ணி ஆரம்பத்திலே நாங்கள் செய்யணும். பிறகு வந்ததுக்கு பிறகு நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால் அது பெரிய செலவை கொண்டு வரும். ஆகவே மக்களுடைய வரிப்பணம் வீணாகலாம், இப்படியானது. ஆகவே சூழல் பாதுகாப்பு அப்படி என்பதை ஒரே வரியில் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து முதலாவது புரிந்துணர்வு வேண்டும். அந்த புரிந்துணர்வு வந்து அறிவியல் ரீதியானதாக சரியாக பரந்துபட்டதாக இருக்க வேண்டும். அறிவியல் என்று சொன்னவுடன் தனியாக ஒரு விஷயத்தை தனியே பார்ப்பதில்லை, இதனுடைய பிக் பிக்சரை நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் பிறகு மக்கள் அதனோடு சேர்ந்த மக்களுடைய மனப்பாங்குகள் சரியான மாற்றம் வரும். அப்படி இருந்தால்தான் கொள்கை வகுப்பில் சரியானது வரும். உதாரணம் என்ன என்று சொன்னால் அதே அந்த கண்டல் காடுகள் பற்றின உரையாடலில் தான் ஒரு மினிஸ்டருக்கு வந்து முடிவெடுக்க முடியாத அளவுக்கு பிரஷர் சொசைட்டிகிட்ட இருந்து வருகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் மினிஸ்டரை தப்பு சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால் அவர் சொசைட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ஆகவே சமூகம் வந்து அறிவு சார்ந்த சமூகமாக இருக்க வேண்டும். இதை சொல்வதும் ஆரைட் அவர் சொல்வது சரி அப்படி என்பதை புரியக்கூடிய மனநிலையில் உள்ள சமூகம் இருந்தால் இது வரும். ஆகவே இது சூழலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது வெறுமனே அரசு சார்ந்ததாக இருக்கு. ஆனால் அரசு முக்கியமான ஒரு எலிமெண்ட் நடவடிக்கை எடுக்கிறது. ஆனால் சமூகத்தில் இருந்தும் சமூக விழிப்புணர்வுகளிலும் இது உருவாக வேண்டும். சரி, ஒரு அருமையான ஒரு விரிவான ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்கீங்க. கேட்டது ஒரு கேள்வி, சூழலியல் பாதுகாப்பு என்றால் என்ன என்பதாக கேட்டிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்த பதில் என்பது மிக நீண்டதாக காணப்பட்டது. அந்த அளவுக்கு சூழலுடைய முக்கியத்துவம் கூட இங்கே வந்து வலியுறுத்தப்படுகின்றது. சூழல் என்பது மிக விரைவாக வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட முடியாது, நாங்கள் வாழக்கூடிய இடம்தான் என்பதாக சொல்லிவிட முடியாது, அதில் 1000 விடயங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதாக மிக அருமையான ஒரு விளக்கத்தை வந்து தந்திருந்தார். இந்த சூழலின் பாதுகாப்பு, சூழலின் மிக முக்கியமானதாக மனிதனுக்கு காணப்பட வேண்டும் என்பதாகத்தான் இன்றைய தலைப்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இடம்பெற்ற ஒரு சம்பவத்தோடு அடுத்த கேள்விக்கு போகலான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். வந்து உலகத்திலேயே அதிகமான சந்தோஷமான பணக்காரர்கள் வாழக்கூடிய நாடு என்பதாக டென்மார்க் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நாடு. டென்மார்க், சுவிட்சர்லாந்து, கிரீன்லாந்து போன்ற நாடுகள் அந்த சந்தோஷம் அதே வழியில் பணக்காரர்கள் பட்டியலில் 3 நாடுகளும் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு நாடு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாட்டு மக்களே, இது பெரிய ஒரு விஷயம். இந்த தலைப்போடு சம்மந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே அதிகமான நாடுகளுக்கு பயணம் செய்தவர்களும் டென்மார்க் மக்கள் தான். யாருமே வெளிநாட்டுக்கு போகணும் என்பதாக சொல்ல முடியாது, அவ்வளவு பணம் கொட்டி கிடக்கின்றது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அந்த நாட்டு மக்கள் வந்து சில நாடுகளுக்கு விமானத்தில் பயணிப்பதை விட்டுவிட்டார்களாம். இது ஏன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், அந்த விமானம் பயணிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை, அந்த அமிலங்கள் வந்து ஏனைய மக்களை பாதிக்கும், எங்கள் நாட்டு வளங்களை கெடுக்கும். எனவே வந்து இதுக்கு பிறகு முடிந்த அளவுக்கு தேவைக்கு மாத்திர விமானத்தை பயன்படுத்துவோம் என்பதாக அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய சுற்றுலாவை குறைத்து கொண்டார்கள். அதாவது தங்களுடைய சுற்றுலா மாத்திரம் கிடையாது, கார் பாவிக்கிற விட்டு விட்டார்கள். அதாவது எந்த பொருட்கள் எல்லாம் இருந்து எங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அதை அனைத்தையும் தவிர்த்து விட்டார்கள். உலகத்திலேயே இப்பொழுது அதிகமாக சைக்கிள்கள் ஓட்டக்கூடிய ஒரு நாடாக வந்து இந்த டென்மார்க் மாறி இருக்கின்றது. ஒரு சமூகம் மாத்திரம் கிடையாது, ஒரு இனம் மாத்திரம் கிடையாது, ஒரு நாடே மாறி இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், எங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவர்கள் வீணாக போகக்கூடாது என்பதாகத்தான் அவருடைய எண்ணம் வந்து அமைந்திருக்கின்றது. இப்படி எவ்வாறு எத்தனை பேர் நாங்கள் யோசிக்கிறோம் என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. இதோடு சம்மந்தப்பட்டதான் அடுத்த கேள்வி கூட. இந்த சூழல் எனும் பொழுது வந்து எந்தெந்த விடயங்களை நிச்சயம் முக்கியமாக வந்து நாங்கள் அவதானம் செலுத்தினோம். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை எவ்வாறான நிலையில் வந்து காணப்பட்டது? உங்களுடைய பார்வையில் நீங்கள் ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளராக காணப்படுறீங்க. இப்பொழுது இந்த சூழல் எவ்வாறு காணப்படுறது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில்? இல்லை, இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால் இலங்கையின் சூழல் என்பது வந்து கலாச்சாரத்துடன் ஒன்றிய ஒன்று. அதாவது சூழல் பாதுகாப்பின் நீங்கள் இப்போ டென்மார்க்கை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்பொழுது. ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்க போனால் இப்பொழுது நாங்கள் பேசக்கூடிய நீடித்து நிலைத்திருக்கும் தன்மை, சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு முதல் அடிப்படை வந்து எங்களுடைய கலாச்சாரங்களில் இருந்து தான் வந்திருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் இந்திய கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பௌத்த கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தீர்களா இருந்தாலும் கூட இது இந்த கலாச்சாரங்கள் வந்து இயற்கையை பேணுவதில் முக்கியமான ஒரு பண்பு இருந்திருக்கின்றது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த கலாச்சாரம் ஒரு நுகர்வு நோக்கிய கலாச்சாரமாக அதில் இருக்கவில்லை. ரொம்ப தன்னிறைவு உள்ள, தாங்களே உற்பத்தி செய்து கொண்டு வளத்தை பேணி கொண்டு இருக்கக்கூடிய கலாச்சாரம். இப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தால் 1805 அதாவது ஆங்கிலேயர்கள் வரும் பொழுது இந்த நாடு முழுமையாக 80% காட்டால் சூழப்பட்டிருந்தது என்பதுதான் இது.
அப்போ அதில் இருந்து 47 அவங்க போகிற நேரம் இது வந்து கிட்டத்தட்ட 60 to 70%, 60% காடு அழிக்கப்பட்டு விட்டது. பெருந்தோட்ட செய்கைகளுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவும் காடு அழிக்கப்பட்டது. பெரும்பாலும் மலைக்காடுகள், எங்களுடைய மலைநாட்டு காடுகள் அழிக்கப்பட்டு விட்டது. அப்போ 47 இருந்து திருப்பி 2000 வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 23% திருப்பி குறைந்திருக்கின்றது. மேலும் பெருந்தோட்டங்கள் மற்ற டெவலப்மெண்ட்களுக்காக குடியேற்றங்களுக்காக அளிக்கப்பட்டு பிறகு 2000 2010 பார்த்தீர்கள் சற்று கூடி இருக்கின்றது 29. அது வந்து மற்ற பிளான்டேஷன் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு கூட கூடிப்பட்டது. கடந்த ஆட்சி காலங்களில் அது ஒரு 35% ஆக்குவதாக வனபரிபாலன திணைக்களம் வந்து இப்பொழுது 37% இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது என்ன என்றது அது பற்றிய தரவுகள் எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் 35% அதிகரிப்பதற்கு ஒரு முடிவு வனபரிபாலன திணைக்களத்திற்கு எடுக்கப்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் கூடிக்கொண்டு வருகின்றது என்பது ஒரு பாயிண்ட். ஆனால் இதில் உள்ள சிக்கலான விஷயம் என்ன என்றால் அந்த நாட்டினுடைய தன்னிறைவு என்று எதை மக்கள் நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இப்போ டென்மார்க் மக்கள் நீங்கள் அப்படி செய்வதற்கு அவர்களுக்குரிய வளங்கள் அனைத்து மக்கள்களுக்கும் ஈக்குவலாக வந்து பொருளாதார விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கலாம். ரைட். அப்போ இப்படியான விஷயம் எவ்வளவுக்கு சமநிலையில் இருக்கின்றது, ஏழையும் பணக்காரனும் என்று சொல்லப்படுற அந்த வித்தியாசம் வந்து எவ்வளவுக்கு சமமாக இருக்கின்றது அப்படி என்பது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் வீடு இருக்கின்றது, ரைட், எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, பணத்தை விட உணவு இருக்கின்றது. இப்படியான தன்னிறைவு வந்து நாங்கள் அடைந்திருக்கோம் என்று சொன்னால் உண்மையில் அதுதான் நாங்கள் இங்கே உள்ள பிரச்சனை. எப்படின்னு சொன்னால் அபிவிருத்தி என்று நாங்கள் எதை வரையறுக்கின்றோம், அந்த அபிவிருத்திக்காக நாங்கள் வளத்தை சூழலில் இருந்து, நான் ஆரம்பத்திலேயே சொன்னது, அபிவிருத்திக்காக சூழலில் இருந்து நாங்கள் வளத்தை தேவை சூழலை நாங்கள் என்க்ரோச் பண்ண தொடங்குகிறோம். அப்போ அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து எவ்வளவுக்கு வரைக்கும் எதுக்காக போகிறோம், இது வந்து முக்கியமாக ஒரு சாராருக்கு பணத்தேவை பொருளாதார தேவைக்காக இந்த சூழல் சுரண்டப்படுகின்றதா, இல்லை என்று சொன்னால் எல்லா மக்களும் ஈக்குவலாக நடப்பதற்காக இந்த சூழல் வந்து மாற்றப்படுகின்றதா, இப்படியான கேள்விகள் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இன்றைய சூழலில் பிரச்சனை என்று சொல்லி பார்க்க போனால் முதலாவது காடழிப்பு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கூடியிருப்பதாக சொல்கிறார்கள். அது எனக்கு என்ன தரவு சரியானதா என்பது எனக்கு தெரியாது. இரண்டாவது விஷயம் இந்த கண்டல் தாவரை நாங்கள் முதல் சொன்ன மாதிரி இலங்கையை சூழ இருக்கக்கூடிய கண்டல் ஏன்னு சொன்னால் இது மீன் வளத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. மீன்கள் வந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை நிகழ்த்துவது இந்த கண்டல் இடங்களில். ஆகவே மீன் வளம் கண்டல் தாவரத்துடன் தொடர்புடையது. இறால் இப்படியான மீன்பிடித்துறைக்கு கண்டல் வந்து முக்கியம். சூழலியலை விட பொருளாதார ரீதியாக மீன் வளத்திற்கு அது முக்கியமான ஒரு விஷயம் கண்டல் என்பது. அதற்கு அடுத்தது நீர் வளம் வந்து எப்படி நாங்கள் இண்டஸ்ட்ரீஸுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா கழனி ரிவருடைய பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அதை சார்ந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்கின்றதால கழனி அது வந்து முக்கியமாக கொழும்புக்கு நீரை தரக்கூடிய ஒரு நதி. அப்போ அது ஒரு முக்கியமான பிரச்சனை, நீர்வளத்தின் மாசு. அடுத்தது இப்பொழுது முக்கிய பிரச்சனை கொழும்பில் ஏர் பொல்யூஷன் உருவாகி கொண்டிருக்கின்றது. ரைட். அது வந்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக எண்ணிக்கையை காட்டிக் கொண்டிருக்கிறது. டெல்லியினுடைய தூசு கூட வருகின்றது. ஆனால் அதுக்குரிய சாத்தியம் ஒரு சூழ்நிலையாளனாக டெல்லியின் தூசு இங்கு வருவதாக இருந்தால் நீங்கள் பார்த்தீர்கள் வடகிழக்கு தான் முதலாவது பாதிக்கப்பட வேண்டும். அப்போ அங்கு அது இருக்கிறதா இல்லையான்றது ஆய்வு முறையாக செய்யப்படவில்லை. டெல்லியில் இருக்கும் தூசு கொழும்பை தாக்குகிறது என்பதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக செய்வதாக இருந்தால் அதனுடைய காற்றுப்பாதை வந்து டெல்லியிலிருந்து வங்காள விரிகுடாக்கு வந்து வடகிழக்கை தாண்டித்தான் கொழும்புக்கு வர வேண்டும். சரிதானே? ஆனால் இன்னொரு பக்கத்தில் எங்களுக்கு அனல் மின் நிலையம் அருகிலேயே இருக்கின்றது. ரைட். அப்போ அது வந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணப்படுகுதா என்பது வந்து மானிட்டர் பண்ணப்படவில்லை. அப்போ அது வந்து நாங்கள் உறுதிப்படுத்தணும். என்னென்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தூசுக்குரிய காரணம் தனியே வாகனங்கள் என்று சொல்லி நம்புவது ஒன்று. முதலாவது உங்களுடைய வாகன எண்ணிக்கை கூட. ரெண்டாவது வந்து இது வந்து ஏர்பனைசேஷன் ஆகி கொண்டு வருவதால் பெரிய பெரிய கட்டிடங்கள் முன்னர் இங்கு இருக்கக்கூடிய தூசு காற்றினால் அள்ளிக்கொண்டு மலைகள் நீண்ட தூரத்துக்கு பரவி சென்று அது ஐதாக்கப்படும். ஆனால் இப்போ உள்ள கட்டிடங்கள் பெரிய கட்டிடங்கள்
உள்ளூர வந்து இந்த வளிச்சுழற்சியை வளிச்சுழற்சியை வந்து நகரத்துக்குள்ளேயே உருவாக்கும். ஆகவே அதனுடைய மாசு அளவு கூடலாம். இது 2வது காரணம். 3வது அதீதமாக பக்கத்தில் அனல் மின் நிலையம் இருப்பதால் அது மல் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. அது சம்பந்தமாக மல் ஃபங்க்ஷன் பண்ணுதா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு சாத்தியம். என்னன்னு சொன்னால் டெல்லியினுடைய மாசு வந்து அனல் மின் நிலையத்தால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஒரு அனல் மின் நிலையம் அருகே உருவாக்க போய் தான் வந்தது. அப்போ இந்த 3 காரணிகளும் சரியாக ஆராயப்பட வேண்டும். அப்போ அடுத்த விஷயம் வந்து முதலாவது வந்து காடழிப்பு, 2வது கண்டல் தாவரங்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கின்றது, 3வது எங்களுடைய நீர்வளத்தில் மாசு இருக்கக்கூடிய நதிகள் மாசாகின்றதா, அது வந்து அக்ரிகல்ச்சராலையும் நடக்கலாம். இப்போ எங்களுடைய நதி வந்து மலைநாட்டில் இருந்து கழனி கங்கை, கழுகங்கை, ஜின் கங்கைன்னு சொல்லி மேற்கு பக்கத்தில் செல்வது போல் அங்கால் மகாவலி கங்கை செல்கின்றது. அடுத்தது சில கிளையாறுகள் ஓடுகின்றன. இவை எல்லாம் நுவரெலியாவில் இருந்து தான் உருவாகின்றது. நுவரெலியா அதிகமாக விவசாயத்துக்காக கெமிக்கல் பாவிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசம். ஆகவே இந்த மாசு வந்து நீரில் இருக்கின்றதா என்பது 3வது விஷயம். 4வது வளி மாசு. 5வது மிக முக்கியமாக திண்ம கழிவு முகாமைத்துவத்தில் நாங்கள் மிக ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதாவது எல்லா இடத்திலும் அந்த பிரச்சனை இருக்கின்றது. கொழும்பில் இருக்கிற வேஸ்ட்டை கொண்டு போய் வெளியில கொட்டுறதா இல்லைன்னு சொல்லி செய்கிறதான்னு சொல்லுது. 5வது கழிவு. ஆகவே இந்த 5 மிக முக்கியமான பிரச்சனைகள். அதில் அடுத்த பக்கத்தில் பார்க்க போனீங்கன்னா 4வது பிரச்சனை பின்புறமாக, நான் சொன்னது பின்புறமாக இருந்து வரக்கூடியது கழிவு பிரச்சனை. கழிவு முகாமைத்துவம் என்றது ஒரு பெரிய ஒரு தலையீடியாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய சரியான கட்டமைப்புகளை செய்யக்கூடிய அளவில் இது வந்து தீர்க்கப்படவில்லை. எங்களுடைய வேஸ்ட்டை வந்து நாங்கள் என்ன செய்வது என்பது என்னன்னு சொன்னால், இதை பகுத்து உக்கக்கூடிய வேஸ்ட்டை இப்போ என்ன செய்ய வேண்டும், அந்த தெளிவாக நடப்பதாக தெரியவில்லை. இந்த வேஸ்ட் வந்து உக்க முடியாத வேஸ்ட்டை நாங்கள் என்ன செய்வது, எது செய்வது என்ற சொல்யூஷன்ஸ் வந்து எங்களுக்கு இல்லை. ஆகவே இந்த 5 பிரச்சனைகள் மிக முக்கியமான இலங்கையின் சூழல் பிரச்சனைகள். பாரதூரமாக நாங்கள் இப்போ இருக்கக்கூடியது. அப்போ இதனுடைய விளைவு இன்னும் அடுத்த பிரச்சனை எப்படின்னு சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்கலாம். ஏன்னு சொன்னால் மைக்ரோ கிளைமேட் வந்து நாங்கள் மைக்ரோ கிளைமேட் மேக்ரோ கிளைமேட்னு சொல்ல முடியும், வெப்பம் கூடன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உதாரணமாக பார்க்க போனீர்கள்னு சொன்னால் 20 வருடங்களுக்கு முன்னர் மலைநாட்டுக்கு தம்புள்ளையிலிருந்து நீங்கள் வரும் பொழுது தம்புள்ளையிலிருந்து கண்டி வரை ஒரு குகைக்குள்ளால வர்ற ஃபீலிங் இருக்கும். நீங்கள் சிறு வயதுகளில் போயிருந்தால் என்னன்னு சொன்னால் பெரிய ஏதாவது வந்து வெள்ளக்காரன் காலத்தில் வந்து குதிரை கட்டுறதுக்காக பெரிய பெரிய வாகை மரங்கள் வைத்தது. அப்ப அது இப்பவும் நீங்கள் நாவலையிலிருந்து சிறு இடங்களுக்கு பார்க்கலாம். அது மூடி அழகாக வெளியில அரண் போல் இருக்கும். அப்ப அந்த நேரம் மாத்தளையில் அதிகமான குளிர் பிரதேசம் மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வீதி அபிவிருத்திக்காக வெட்டப்பட்டு அது, ஆனால் அப்ப நாங்கள் சொல்றோம் வெப்பநிலை கூடுதுன்னு சொல்லி, இது உண்மையில் வெளியில இருந்து வர்ற சூரியன் கூட வெப்பத்தை எங்களுக்கு தரவில்லை. எங்களுடைய மைக்ரோ கிளைமேட்டை நாங்கள் மாற்றுகின்றோம். அதே போல் இப்ப கொழும்பில் நீங்கள் 50 வருடத்துக்கு முன்னுக்கு பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த மெரைன் டிரைவ் வந்து தென்னை மரத்தால் நிரம்பி பைன் காடுகள் எல்லாம் இருந்த ஒரு இடமாக இருந்திருக்கும். அந்த நேரம் இருந்த குளிர்ச்சியும் இதுவும் இப்பொழுது இல்லை. ஆகவே வெப்பநிலை கூடுகின்றது என்பது வந்து மைக்ரோ கிளைமேட் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. நான் சொன்ன இந்த பிரச்சனைகளில் காடழிப்பு இதுகள் எல்லாத்திலையும் கன்சிக்வன்சஸாக வந்து கடைசியில் வாகனம் புகையை கூட்டுது. ஆகவே வெப்பநிலை கூடுது. அப்போ வெப்பநிலை கூடுற நேரம் கடைசி அங்கே வந்து முடிய போகுதுன்னு சொன்னால் எங்களுடைய ஹெல்த் பிரச்சனை, எங்களுடைய மனிதனுக்கு நோய், இருதய நோய், சுவாச நோய், இப்படியான விஷயங்கள்ல கொண்டு வந்து முடிய போகுது. அப்போ இதுதான் இந்த சூழலியலோட தொடர்ச்சி. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து சூழலை சரியாக மேனேஜ் பண்ணாமல் வரும்பொழுது அதில் அது மனிதனுடைய நாளாந்த சூழல் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக வந்து முடியும். அப்போ இது உருவாக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் இருக்கு. கழிமுகாமைத்துவம் ஒழுங்கில்லை என்று சொன்னால் புது நோய்களுக்கான காரணியாக மாறும். இப்படியான விஷயங்களும் இருக்கின்றது. ஆகவே இதுதான் மொத்தமாக இலங்கையின் சூழல் பிரச்சனைகள் சொன்னால் இந்த விஷயத்துக்குள் நீங்கள் அடுக்கிக் கொள்ளலாம். காலகாலத்துக்கு ஏற்ற வகையில் அவரவருடைய சுய தேவைகளுக்கு நிமித்தம் இந்த சூழல் வந்து அவரவர்களுக்கு பாதிக்கப்பட்டு வருகின்றது. எனவே வந்து ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் வந்து அது பாதிப்படைந்து கொண்டே வருகின்றது. ஆயினும் கூட கடந்த அரசாங்கத்திலும் சரி இப்பொழுது அரசாங்கத்திலும் சரி மேற்கொள்ளக்கூடிய அந்த திட்டங்கள் இன்னும் இந்த காடு வளத்தை வந்து அதிகரிப்பதற்கான ஒரு தேவை வந்து உணர்த்தி இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மனிதரும் தயவு செய்து சொல்லப்படுகின்றது, ஒரு மரம் வெட்டுவதற்கான தேவை இருந்தால் ஒரு மரத்தை நட்டு வைத்துவிட்டு அந்த மரத்தை வெட்டுங்கள் என்பதாக ஒரு தியரி இப்பொழுது வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது நல்ல ஒரு பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்க வேண்டிய திட்டம். ஒரு மரம் வெட்ட வேண்டிய கட்டாய தேவை இருந்தால் ஒரு மரத்தை நட்டு வைத்துவிட்டு
ஒரு மரத்தை வெட்டுவோம் என்பதாகும். எனவே இப்படி செய்யும் பொழுது எதிர்காலங்களில் நிச்சயமாக எங்களுக்கு தேவையான அந்த ஒரு பசுமையான ஒரு சூழலை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதாக தான் ஒரு அருமையான விளக்கத்தை வந்து சூழலியல் ஆய்வாளர் திரு சுமநிதரன் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த சூழலுடைய பாதுகாப்பு அதனுடைய முக்கியத்துவம் குறித்து தான் நாங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழல் பாதுகாப்பு குறித்து பேசும்போது மிக முக்கியமாக நாங்கள் பேச வேண்டிய விடயம் வந்து குப்பை. அதாவது குப்பை என்றாலே வந்து நிறைய பேருக்கு ஒரு அலர்ஜியான விஷயமாக மாறிவிட்டது. இந்த குப்பை எப்படிடா நாங்கள் குப்பை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கலாம் என்பதாக வந்து மாறிவிட்டது. குப்பையை நாங்கள் வந்து அதை பராமரிக்கிறதும் சரி, அதை வந்து இல்லாமக்கிறதுக்கும் அதிகமான கஷ்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக அந்த சொபின் பேக்குகளுடைய அந்த சிறு சிறு பேக்குகளுடைய அந்த தன்மை அதனுடைய திக்னஸ் குறைந்ததுக்கு பிறகு சற்று இந்த பிரச்சனை குறைந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கூட ஒரு ஆய்வாளருடைய பார்வையில் இது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்ற அந்த கேள்வியின் மூலமாக பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை வந்து எழுந்திருக்கிறது. இந்த உலகத்திலேயே இந்த குப்பை பிரச்சனை வந்து மிக அழகாக கையாளக்கூடிய ஒரு நாடு என்பதாக வந்து ஒரு சின்னஞ்சிறிய எங்களுடைய எண்ணத்தில் அடங்காத ஒரு நாடாக வந்து மாலைத்தீவு நாடு வந்து பார்க்கப்படுகின்றது. அந்த நாட்டில் எல்லோரும் யோசிக்கலாம், ஒரு சிறிய நாடு, நிறைய தீவுகள் காணப்படுகின்றன, அந்த நாட்டிலும் நிறைய குப்பைகள் சேரும், அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழலாம். அந்த நாட்டில் தான் உலகத்திலேயே மிக அழகாக நேர்த்தியாக இந்த குப்பை முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது என்பதாக ஒரு ஆய்வு வந்து குறிப்பிடுகின்றது. அந்த நாட்டில் சேரக்கூடிய அனைத்து குப்பைகளையும் கொண்டு வந்து தேவைக்கேற்ற வகையில் மீள் சுழற்சி செய்துவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து கடல் ஓர பாதுகாப்பில் வந்து ஒரு அடுக்குகளாக அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதன் மூலமாக மண்ணரிப்பை தடுக்கிறது மட்டுமில்லாமல் அந்த நாட்டு வளத்தையும் பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். இப்படி மிக அழகாக உலகத்திலேயே வந்து இந்த குப்பை முகாமைத்துவத்தை செய்யக்கூடிய நாடாக வந்து மாலைத்தீவு, சின்னஞ்சிறிய ஒரு நாடு வந்து மாறி இருக்கின்றது. மாலைத்தீவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கும் ஏற்படாது என்பதாக வந்து சொல்ல முடியாது. எங்கள் நாடும் ஒரு தீவு தான். எனவே மாலைத்தீவு மாறி நாங்களும் ஒரு காலத்தில் வந்து அதிகமாக மண்ணரிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடாக வந்து மாறலாம். எனவே இந்த விடயத்தையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அடுத்து மிக முக்கியமான ஒரு கேள்வி இதனோடு சம்மந்தப்பட்டதாக நான் வந்திருக்கின்றது சார். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த குப்பை முகாமைத்துவம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இலங்கை பொறுத்தவரையில் வந்து மாறி இருக்கின்றது. அதிகமான ஆர்ப்பாட்டங்களுக்கும் சரி, அதிகமான பிரச்சனைகளுக்கும் சரி, நிறைய ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய தலையீடியை கொடுத்த ஒரு விஷயமாக இந்த குப்பை முகாமைத்துவம் தான் மாறி இருந்தது. எனவே இந்த சூழல் பாதுகாப்பிலே, சுற்றுச்சூழல் மாசிலே இந்த குப்பையானது எந்த அளவுக்கு வந்து தாக்கம் செலுத்தியிருக்கின்றது? எனவே கடந்த காலங்களோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது வந்து அதனுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு காணப்படுகின்றது? அது தாழ்வு நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால் ஒரு விஷயத்தை மாற்று பார்வையினூடாக பார்ப்பது தான் அந்த பிரச்சனை, அதை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் தீர்வாக பார்ப்பதற்குரிய வழி. ரைட். இப்போ உதாரணமாக நாங்கள் குப்பை அப்படி என்று சொல்லும் பொழுது நமக்கு தேவையில்லாதது என்பதை உள்ளூர நாங்கள் முடிவு கட்டிக்கொள்கின்றோம். இது குப்பை அப்படி என்று சொன்னால் இது எனக்கு தேவையில்லாதது என்பது. அப்போ இதே உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால் ஒரு பெரிய உற்பத்தி நடக்கும் இடத்தில், ஒரு உணவு உற்பத்தி நடக்கும் இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த உணவு உற்பத்தி ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த உணவு உற்பத்தி நடக்கும். அதாவது உதாரணமாக ஒரு மேலைத்தேயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார சமூகத்திற்கு இந்த ஸ்டாண்டர்டில் இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உணவை தயார்படுத்தும் பொழுது சிலது வேஸ்ட், கழிவு ஆக்கப்படும். ஆனால் உண்மையான அர்த்தத்தில் அது கழிவு அல்ல. ரைட். ஏனென்று சொன்னால் அது யாரோ ஒரு ஆள் உண்ணக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆமாம். அப்போ நான் இதற்கு முன்னர் என்னுடைய ஒரு நான் வேலை செய்த ஒரு இடத்தில் அப்படி ஒரு சம்பவம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதாவது நாங்கள் பழங்களை உற்பத்தி செய்வோம். ரைட். அப்போ அந்த பழங்களில் நாங்கள் மிக உயர்ந்த தர பழங்கள் என்று சொல்லி சிலதை தேர்ந்தெடுத்து விட்டு மற்றதை நாங்கள் வேஸ்ட் என்று சொல்வோம். சரிதானே? ஆனால் அந்த வேஸ்ட் என்று சொல்வது உண்மையான வேஸ்ட் அல்ல. எங்களுடைய பார்வையில் அது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பணக்கார இடத்திற்கு நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பதற்காக சில தராதரங்களை நிர்ணயித்து அதை நாங்கள் சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு அது அளவும் தேவைப்படும், பெரியது இல்லை என்று சொன்னால் சில அளவுகள் அவர்கள் கேட்பது போல் கொடுக்க வேண்டும் என்பது சரியானது, அப்படி இல்லாதது பிழையானது அப்படி என்பதுதான் அங்கே உள்ள வரைவிலக்கணம். ஆனால் அந்த கழிவு என்று சொல்லப்படுவது மிக தரமான உணவுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது யாருக்கு என்று சொல்ல சாதாரணமாக நாங்கள் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் இந்த மனோபாவம் அது குப்பை அப்படின்னு சொன்னால் அதை எங்கே கொட்டுவது அப்படின்ற எண்ணத்துக்கு போகின்றது. ஆகவே இப்போ நான் சொல்ல வருவது மிக நுண்மையான விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு விஷயம் நடக்கும் பொழுது ஏன் அது குப்பை இல்லை என்று சொன்னால் அதை வந்து எப்படி எங்களுக்கு தேவையான விதத்தில் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற சிந்தனை வந்து ஒவ்வொரு பொருள்களிலும் இருக்குமாக இருந்தால் அது வந்து ஏதோ ஒரு இடத்தில் பயன்படும். இப்போ நீங்கள் சொன்னது போல் மாலைத்தீவில் அந்த விஷயத்தை வந்து
நாங்கள் கடல் அரிப்பை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு இதாக பாவிக்கலாம். இதே மாதிரி சிங்கப்பூரிலும் அதே மாதிரி நடக்கின்றது. எல்லா குப்பைகளையும் எரித்து இறுதியாக அந்த சாம்பலை வைத்துக்கொண்டு அவர்கள் கடலுக்குள் இடத்தை உருவாக்குகின்றார்கள். ரைட், இதில் அதை வந்து சிமெண்ட்டுக்கு சேர்க்கலாம். இப்போ இங்கேயும் வந்து நம்ம சிமெண்ட் உற்பத்தி நிறுவனத்தில் வந்து அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது. அந்த சாம்பலை வந்து நீங்கள் எரித்து உயர் வெப்பநிலையில் எரித்து போட்டு அதை நீங்கள் குறித்த அளவு சிமெண்டுடன் கலக்க முடியும், கலந்து கட்டடப் பொருளாக மாற்ற முடியும். ஆனால் இதை எவ்வளவு பரந்துபட்டு செய்வதற்குரிய கட்டமைப்பு எங்களிடம் இருக்கின்றதா? ரைட், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய குப்பைகளை சரியாக நாங்கள் பிரித்து அதற்கேற்ற வகையில் இது ஒரு நல்ல உற்பத்தி பொருளாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பமும் அறிவும் அதற்குரிய கட்டமைப்பும் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் அங்கே நாங்கள் சில இடங்களில் இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது நடக்காமல் இல்லை. சில என்ன சொல்வது, என்வரான்மெண்டல் அத்தாரிட்டிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சில ஆட்கள் இதை ஒரு இனோவேஷனாக எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இது முழுமையான தீர்வாக எட்டும் அளவுக்கு பறந்துபடவில்லை. அப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அடுத்தது இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதை என்ஃபோர்ஸ் பண்ணுவதில் வந்து சிக்கல்களும் இருக்கும் என்று வைங்களேன். இதை வந்து நாங்கள் இப்படி செய்யணும் என்ற நேரம் சமூகத்திடமிருந்து சில விஷயங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாம். இப்படியான சந்தர்ப்பங்களை எப்படி நாங்கள் சரியாக என்பது அறிவூட்டல் ஊடாகத்தான் நடக்க முடியும். ஆகவே அந்த பகுதி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் அந்த கிராஸ் ரூட் லெவலில் ஒவ்வொரு குடிமகனும் இதை நான் கண்ட்ரிபியூட் பண்ண வேண்டும், இதுக்கு நான் பங்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகாமல் இதை முகாமைத்துவம் செய்வது கஷ்டம். ஏன், ஒவ்வொரு மனிதனும் இந்த கழிவினை உருவாக்கும் ஒரு என்ன சொல்றது உற்பத்தி தளமாகத்தான் இருக்கின்றான். சாப்பிட்டு விட்டு ஏதாவது ஒன்றை வீசுபவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த ப்ராசஸ்ல வந்து பங்கு பெறுகின்றான். ஆகவே அந்த ஒவ்வொரு மனிதனும் மாறாமல் இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ நாங்கள் அதை எப்படி செய்ய போகின்றோம் என்பதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கின்றது, நாங்கள் எவ்வளவு சொன்னாலும். ஆனால் இது நீங்கள் முன்னர் இருந்த கலாச்சாரத்தோடு ஒப்பிடும் பொழுது எங்களுக்கு நாங்கள் அந்த வேல்யூஸை வந்து நாங்கள் இப்பொழுது எப்படி செய்கின்றோம் என்பதை தான் இருக்கின்றது வைங்களேன். இப்போ உதாரணமாக பண்டைய நீர் மேலாண்மை முறை என்பது வந்து மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு விஷயம். எப்படி என்று சொன்னால், நீங்கள் வடக்கு பக்கமாக பார்த்தீர்கள்னு சொன்னாலும் சரி, இல்லை என்று சொன்னால் அனுராதபுர கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் ஒரு கோவில், இல்லை என்று சொன்னால் விஹாரை, அதற்கு பிறகு ஒரு குளம், வயல். ரைட், அழகாக வந்து நாங்கள் சீகிரியிலும் காணலாம். இது வந்து அனுராதபுர சிவிலைசேஷன் எங்களுடைய பழைய சரித்திரத்தில் நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதில் என்ன என்று சொன்னால், இந்த கோவில் இல்லை என்று சொன்னால் இது வந்து ஒரு புனிதத்துவத்தை பேணுவதாக இருக்கும். குளத்திற்கு பக்கத்தில் தான் அது இருக்கும். ஆகவே யாரும் அதில் குளத்தை அசுத்தப்படுத்துவதோ இல்லை என்று சொன்னால் குளத்தை பாதிக்கும்படி செய்ய முடியாது. அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அடுத்தது இந்த குளங்கள் வந்து ஒரு நீர்மட்டம் இது நிரவினால் அடுத்த வயலுக்கு பாய்ச்சி, அது நிரவி அடுத்த பாய்ச்சி, இப்படியே கடல் வரைக்கும் செல்லக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கின்றன. இப்பொழுது அது வந்து அந்த கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு விதத்தில் சமூகத்திற்கு ஒரு வித புனிதத்துவத்தை உருவாக்குகிறது. ரைட், ஏனென்று சொன்னால் குளம் வந்து நாங்கள் அந்த வேல்யூஸை வந்து நாங்கள் விட்டுவிட்டோம். ஏனென்று சொன்னால் நீரை வந்து கடவுளாக பார்ப்பது, இல்லை என்று சொன்னால் பெண்ணாக உருவகிப்பது எல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தமானது. ஏனென்று சொன்னால் நீங்கள் தாய் என்று சொன்னால் பெண் என்றும் பொழுது தாய். ஆகவே நீரை நாங்கள் வணங்கும் பொழுது அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உருவாகுவதற்காக சில கலாச்சார வேல்யூஸும் இருந்துச்சு. இப்போ இதுகள் இல்லாமல் போகும் பொழுது, இந்த வேல்யூஸ் இல்லாமல் போகும் பொழுது இப்பொழுது நாங்கள் என்னத்துக்காக இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு சரியான ஆழமான பதில் எங்களிடம் இல்லை ஒவ்வொரு சமூகத்திலும். ஏன் நீங்கள் குப்பை முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னால், இது டிப்பிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். சட்டப்படி குப்பை முகாமைத்துவம் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுடைய வேலை, மாநகர சபையினுடைய வேலை, இல்லை என்று சொன்னால் பிரதேச சபையினுடைய வேலை. ஆகவே குடிமகன் நான் வரி செலுத்துகிறேன், இது உன்னுடைய வேலை, இப்படி என்று சொன்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு லோக்கல் கவர்மெண்ட் வந்து பயங்கர டெக்னிக்கலாக வெல் ஸ்ட்ரக்சர்டான ஒரு இது இருக்க முடியாது. அப்போ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கெப்பாசிட்டிகளில் தான் அதை ஒர்க் பண்ணுவாங்க. ஆகவே அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இல்லைன்னு சொன்னால் இது நவீனத்துவப்படுத்தப்பட்டு மக்களுக்குரிய சேவை முழுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார வலுவுள்ள அமைப்பாக இந்த லோக்கல் கவர்மெண்ட் வந்து இருக்க வேண்டும், பிரதேச சபையோ இல்லாட்டி மாநகர சபையோ. அப்படி இல்லாத பட்சத்தில் மக்கள் ஓரளவுக்கு அதனுடைய பொறுப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சரியாக பகுத்து
இந்த உதவி செய்ய வேண்டும். எப்படித்தான் பகுத்தாலும் கடைசி சொல்யூஷன் என்பது வந்து அரசாங்கத்தின் கைகளில் தான் இருக்கிறது. அதை எங்கே கொண்டு போய் போட போகின்றார்கள், என்ன செய்ய போகின்றார்கள் அப்படி என்பது. ஆகவே அந்த அடுத்தது தகுந்த தரத்தை அடைவதில் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ முனிசிபாலிட்டி வேஸ்ட் வந்து நீங்கள் கம்போஸ்ட் ஆக்கி உரமாக்கி பாவிக்கலாம் என்றால் அதை சாதாரணமாக பாவிக்க முடியாது. ஏனென்னு சொன்னால் அதில் வந்து சில நச்சுக்கள் இருக்கலாம், இல்லை அந்த விஷயங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய எல்லா விதமான தகுதிகளையும் இல்லை என்று சொன்னால் அறிவியல் பூர்வமான விஷயங்களும் இருக்குதா என்று சொன்னால் அந்த வளங்கள் எங்களிடம் இல்லை. ஆகவே இந்த வேஸ்ட்டை வந்து கம்போஸ்ட் ஆக்கி திருப்பி அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு பாவிக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த தரக்கட்டுப்பாட்டில் அது வந்து ஃபெயில் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது. ஆகவே அதை முழுமையாக ஒரு செய்வதற்குரிய அறிவும் அதுக்குரிய பொருளாதாரமும் அதை விட ஒரு கமிட்மெண்ட்டும், இதை நாங்கள் இப்படி செய்யணும் என்ற கமிட்மெண்ட்டும் வந்து நிர்வாகம் மக்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். எனவே இந்த சூழலை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் கட்டாயம் தங்களுடைய கைகளிலே அதற்கான பொறுப்பை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் குப்பை பிரச்சனையாக இருக்கலாம், சூழலியல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் மாசாக காணப்படலாம். எனவே இந்த நீர் முகாமைத்துவமாக காணப்படலாம். அனைத்து விடயங்களை மேற்கொள்ளாமே தவிர வந்து குறிப்பிட்டு ஒரு அரசாங்கத்திற்கோ ஒரு நிறுவனத்திற்கோ நீங்கள் சொன்ன மாதிரி மாநகர சபைக்கோ நகர சபைக்கோ வந்து நாங்கள் பொறுப்பு கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் அதை சிந்தித்து செயல்படுவதன் மூலம் மாத்திரம்தான் அதை சரியான விதத்தில் வந்து கட்டமைக்கலாம் என்பதாக வந்து ஒரு அருமையான விளக்கத்தை வந்திருக்கீங்க. எனவே தொடர்ச்சியாக பேசலாம். இந்த சூழல், அதனுடைய பாதுகாப்பு, அதனுடைய தேவை, எதிர்காலத்தில் இதை எவ்வாறு நாங்கள் பேண வேண்டும் என்பதாகத்தான் இன்றைய தலைப்பில் மிக விரிவாக ஆழமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக தகுந்த ஆதாரங்களோடு எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார் சூழலியல் ஆய்வாளர் சுமனேந்திரன் அவர்கள். பல்வேறு விளக்கங்களையும் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்துடைய மொத்த வளங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் 86% வளங்களை வெறும் 14% பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் கையில் தான் இந்த வளங்கள் வந்து காணப்படுகின்றன. இந்த வளங்கள் என்னும் பொழுது அனைத்து விடயங்களும் அடங்கும். நாங்கள் ஆரம்பத்தில் பேசுகிற மாதிரி பணமாக காணப்படலாம், வசதியான வாழ்க்கையாக காணப்படலாம், மாட மாளிகைகளாக காணப்படலாம், நிறைய விடயங்கள் இதற்குள்ளே அடங்குகின்றன. மீதமாக இருக்கக்கூடிய விடயத்தை தான் நாங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதாக வந்து இதில் மிக முக்கியமான விடயம் என்னும் பொழுது வந்து இந்த உணவு. ஒரு காலத்தில் வந்து உணவு தான் மருந்தாக வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் வந்து மருந்தை தான் வந்து உணவாக வந்து அவ்வளவு வந்து ஒவ்வொரு மனிதரும் உட்கொள்கின்றார்கள். இதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதிகமான நோய்கள் நிரம்பிய மனிதர்களாகத்தான் நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதி காலத்தில் குறிப்பாக இலங்கை மக்களுடைய அந்த ஆயுள் காலம் வந்து 70-72 வந்து தாண்டி இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் சர்வசாதாரணம் பார்க்கும் பொழுது ஒரு 50 வயதை தாண்டியவரை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நோய்க்கு உள்ளாகி வந்து அவருடைய ஆயுள் காலம் 60க்குள்ளேயே முடிவதாக காணப்படுகிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய வாழ்க்கை முறையாக காணப்படலாம், உணவு முறையாக காணப்படலாம், இல்லைன்னு சொன்னால் அதையும் தாண்டி அவருடைய உடற்பயிற்சியாக கூட காணப்பட்டது. ஆனால் இது எல்லாமே மறைவு வந்து இப்போ மிக மிக அரிதான நிலையில் தான் வந்து காணப்படுகிறது. இந்த விடயத்தில் மிக முக்கியமான விடயம் இடம்பெறக்கூடியது உணவாகத்தான் காணப்படுகிறது. ஆரோக்கியமான உணவுகளை உண்டு மிகவும் தைரியசாலிகளாக, பலசாலிகளாக, நல்ல ஆரோக்கியசாலிகளாக, தேக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள். ஆனால் அது வந்து இப்பொழுது மிக மிக அரிதாக காணப்படுகிறது. எனவே இந்த உணவை பொறுத்தவரையில், இந்த உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் இந்த சூழலில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகின்றது, எந்த ஒரு வாழ்க்கையை இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆமில்லை, உணவு என்று எனும் பொழுது சூழலியலுடன் விவசாயம் தொடர்பு படுகின்றது. ரைட். ஆகவே விவசாயம் என்பது உண்மையில் நாங்கள் சூழலியல் காட்டை அழித்து தான் விவசாயம் செய்கின்றோம். ரைட். ஆகவே உண்மையான சூழலை இருந்து ஒரு வித 2ஆம் தர சூழலைத்தான் நாங்கள் விவசாயத்துக்கூடாக உருவாக்க முயல்கின்றோம். ஏனென்று சொன்னால் இயற்கையாக இருக்கக்கூடிய காடு இல்லை நாங்கள் செய்கின்ற விவசாயம். இது வந்து நாங்கள் செயற்கையாக, உதாரணமாக நாங்கள் சொல்லப்போனால் களைகள் என்று விவசாயத்தில் சொல்லப்படுபவை தான் உண்மையாக மண்ணின் புதல்வர்கள். நிச்சயம். ரைட். உண்மையான முதல் புதல்வர்கள். இப்போ நாங்கள் விவசாயத்துக்காக வைக்கப்படுகின்ற தக்காளியோ கத்திரியோ வந்து தத்தெடுத்தவர்கள். ரைட். ஆகவே அப்போ நாங்கள் எங்களுடைய தேவைக்காக எங்களுடைய உற்பத்தி குறித்த நேரத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை செய்கின்றோம். அப்போ இது இந்த மனிதன் வந்து இயற்கையை விட்டு விலகியது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே நடந்து விட்டது. இன்று நம்ம பெரிதாக சொல்கின்றோம் மனிதன் இயற்கையுடன் இயைந்து வாழ வேண்டும் என்று. அது சரித்திரத்தில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் விலகிவிட்டோம் மனித குலம். ஏனென்று சொன்னால் எப்பொழுது காட்டிலிருந்து விலகி தான் விவசாயம் செய்து ஒரு இடத்தில் இருந்து கொண்டு, நாடோடியாக இருந்த ஒரு மனிதன் தான் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு விவசாயத்தை செய்து உணவு அருந்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே அவன் இயற்கைக்கு எதிராகிவிட்டான். ஏனென்று சொன்னால் இயற்கையை நான் கட்டுப்படுத்த வேண்டும், நான் எந்த நாளும் இயற்கைக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்க முடியாது, ஆகவே இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் இதை வந்து வெட்டி காடாக்கி எனக்கு தேவையானதை நான் செய்து கொள்வேன் எனும் பொழுதே இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்துவிட்டது. ஆகவே
இயற்கையுடன் ஒன்றி வாழ்வது என்பது, இயற்கையாக வாழ்வது என்பது இனி உண்மையில் சாத்தியமில்லை மனித குலத்திற்கு. மனிதன் வந்து அது இயற்கையிலிருந்து எவ்வளவோ தூரத்துக்கு வந்து விட்டான். ஆகவே இதை திருப்பி கொண்டு போய் ஒட்ட வைப்பது என்பது உண்மையில் இன்னொரு இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமாகத்தான் நடக்க முடியும். ஆகவே இயற்கையுடன் சமநிலையில் வாழ்வது என்பதுதான் இனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதாவது நான் திருப்பி இயற்கையோடு ஏய்ந்து வாழ மாட்டேன், ஆனால் இயற்கையோடு ஒரு சமநிலையை பேணுவேன். இயற்கை இயற்கையாக இருக்கும், நான் என்னுடைய தேவைகளை அதிலிருந்து அதை வந்து நான் குழப்பாமல், சிதைக்காமல், இன்னும் சிதைக்காமல், இன்னும் அதை நான் பிரச்சனைக்குள்ளாக்காமல் எப்படி என்னுடைய தேவையும் பூர்த்தி செய்து கொள்வது, அதனுடைய தேவையும் பூர்த்தி செய்து கொள்வது. இப்படி பார்க்கும் பொழுது கடந்த 180, 100, 200 வருஷங்களுக்குள், 150 வருஷத்துக்குள் விவசாயம் என்று செய்யப்பட்ட விஷயம், மனிதன் என்ன உணவு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், ஏனென்று சொன்னால் சனத்தொகை பெருகி கொண்டு போகின்றது, இப்படி என்று சொல்லி ரசாயன அடிப்படை விவசாயம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால் கெமிக்கல் அக்ரிகல்ச்சர். நாங்கள் என்னென்னு சொன்னால் அதை மண்ணுக்கு நாங்கள் இதை கொடுத்தால் இது வளர்ந்து கொண்டிருக்கும் அப்படி என்பது. இல்லை, மண்ணுடைய வளத்தை அழிப்பது என்பது இரண்டாவது பட்சம். உண்மையில் அது ஒரு செயற்கையான விஷயம். எப்படி என்று சொன்னால் இந்த பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரி வச்சுக்கிறீங்களேன். அப்படின்னா நாட்டுக்கோழி வந்து அது புழு எல்லாத்தையும் சாப்பிட்டு அளவாக வளரும், ஆனால் நிறைய பேர் சாப்பிட முடியாது. ரைட். ஆனால் பிராய்லரில் நமக்கு இறைச்சியை கூட்டலான்றதுக்காண்டி நம்ம இன்ஜெக்ட் பண்ணி விவசாயத்தை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணினோம். ஆனால் உண்மையில் இது நீங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க போனால் இந்த பிரேசில் உலகத்தின் உணவு உற்பத்தியில் நுணுக்கத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் எப்படி வைக்கப்படுகின்றது என்றால், நீங்கள் அக்ரிகல்ச்சர் வளமையான பாரம்பரிய முறையில் செய்தால் உலக உணவு தேவைக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆகவே நீங்கள் புது வெரைட்டிஸையும் புது கெமிக்கலையும் நீங்கள் ஃபர்டிலைசரையும் இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும், புது வெரைட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்க்க போனால் காடழிப்பு, உலகத்தில் மிகப்பெரிய காடழிப்பு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது பிரேசிலில். ரைட். அமேசான் காடுகள் அழிக்கப்படுகின்றது, ஒரு பெரிய பிரச்சனை திட்டமிட்டே. இதனுடைய பின்னணி என்ன என்று சொன்னால் விவசாயத்துக்காக இல்லை, ஏனென்று சொன்னால் மாடுகளை வளர்த்து மாட்டிறைச்சி, ஆகப்பெரிய மாட்டிறைச்சி கொடுக்க வேண்டிய ஒரு இது வந்து பிரேசில். உலகத்தின் பீஃப் எக்ஸ்போர்ட் வந்து பிரேசில் இருக்கின்றது. அந்த மாட்டிறைச்சிக்குரிய கிரேசிங் லேண்ட் தான் இங்கே உள்ள அமேசான் காடுகள் அழிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் பார்க்க போனால் இந்த அக்ரிகல்ச்சரை இப்போ நீங்கள் ஒரு தர்க்க ரீதியாக வைத்து பார்த்தால், அக்ரிகல்ச்சர் வந்து நீங்கள் சாதாரண பாரம்பரிய முறையில் செய்தால் உலகத்துக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படி என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஆனால் உணவு தேவைக்காக மாட்டு இறைச்சி தேவைதான் அதிகம் தேவையாக அங்கே இருக்கின்றது. இப்போ அதாவது இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாவற்றிலும் மரக்கறி உண்பது சரியாக குறைவு, ஆகவே இறைச்சி தேவை தான் கூட இருக்குது. அந்த இறைச்சி தேவைக்காகத்தான் காடழிக்கப்படுகின்றது. மாடுகளை வளர்ப்பதற்காக, மாட்டின் உணவுக்காக காடழிக்கப்படுகின்றது. ஆகவே இதில் ஒரு பெரிய ஒரு இல்லோஜிக்கல் இருக்கின்றது. எப்படி சொல்லுது, இது வந்து தர்க்க ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் என்னென்னு சொல்லி, அப்போ இந்த மண் வளம் என்பது என்ன என்று சொல்லி பார்க்க போனீர்கள், மண்ணிற்கு உயிர் இருக்க வேண்டும். மண்ணின் உயிர் என்பது வந்து மண்ணில் உள்ள மண்புழுவும் நுண்ணங்கிகளும். அப்போ இந்த மண்ணில் உள்ள மண்புழுவும் நுண்ணங்கிகளும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் மண்ணை பராமரிப்பது தான் மண்ணின் வளத்தை பாதுகாப்பது. ஆனால் நாங்கள் போடக்கூடிய ரசாயன உரங்கள் அனைத்துமே இவற்றை இல்லாமல் ஆக்கக்கூடியவை. கிட்டத்தட்ட உப்பு போடுற மாதிரி. நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அதில் பாக்டீரியா இருக்காது, ஆகவே மண்புழு செத்து போயிடும். ஆகவே நாங்கள் மண் வளம் என்பது வந்து முக்கியமாக நாங்கள் இதை மண்புழுவையும் பாக்டீரியாவையும் நீங்கள் சரியாக பராமரித்தால் அது வந்து தாவரத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்கும். இது எப்படி என்று சொன்னால், காடுகளில் மழை பெய்யாவிட்டாலும் உரம் போடாமல் அது நல்ல பழங்களை தந்து கொண்டு தான் இருக்கின்றது. ரைட். அது எப்படி தன்னை மேனேஜ் பண்ணி கொள்கின்றது? ஆகவே அது தனக்குரிய ஆர்கனைசேஷனை வந்து அது வச்சிருக்குது. எல்லாருக்கும் அவருக்குரிய வேலையால் வந்து நிலத்துக்கு கீழே இருக்கிறாரு, மண்புழு ஒரு ஆள் இருக்காரு, ஃபங்கஸ் இருக்கிறாரு, அவங்க எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி வேலை செய்வாங்க. நம்ம அதை குழப்பக்கூடாது. அப்போ இயற்கை அது அந்த சிந்தனை வந்து என்ன சொல்றது, ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்கிறது, அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், அக்ரிகல்ச்சர் டெஸ்டமெண்ட் என்று சொல்லி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கார். இதில் இதில் இன்று ஆர்கானிக்கில் வந்து கியூபா வந்து மிகப்பெரிய
சக்ஸஸான ஒரு நாடு. ஏனென்று சொன்னால் வெளியிலிருந்து கியூபாவின் மீது அமெரிக்கா பொருளாதார தடையை கொண்டு வரும் பொழுது வெளியிலிருந்து உரம் எடுக்க முடியாது. ஆகவே வேப்ப மரத்தை இந்தியாவிலிருந்து கொண்டு போய் வைத்தார்கள் பூச்சி நாசினியாக. அப்போ கரும்பு செய்கையை மற்ற எல்லாத்தையுமே மற்ற கிராப்ஸுக்கு மாற்றினாங்க. பெரும் கரும்பு ஏற்றுமதி நாடு. அப்போ பொருளாதார தடை வந்தவுடன், அந்த ப்ரெஷர் வந்தவுடனே அவங்க ஆர்கானிக் அக்ரிகல்ச்சராக இன்றைக்கு வேர்ல்டோட மிகப்பெரிய சேதன ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி கியூபா. ஏன்னு சொன்னால் அங்கே சாத்தியமாக இருக்குது, வெளியிலிருந்து எந்த ஒரு உள்ளூடும் இல்லை. ஆகவே இது சாத்தியமான ஒரு விஷயம். விவசாயத்தில் சேதன விவசாயம் என்பதும் மண்ணின் வளத்தை பேண வேண்டும் என்பதும், மற்றும் பொழுது உணவு உற்பத்திக்கு சில அறிவியலாளர்கள் இருக்கிறார்கள், இதில் செய்தால் உங்களுக்கு விளைச்சல் கூட வராது, உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லி சிறு அளவில், அதாவது இலங்கை என்ற ஒரு நாடு எடுத்துக்கொண்டால் தாராளமாக விளைச்சல் வரும். என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் சில ஆய்வுகளை செய்து கொண்டு வருகின்றோம். சாதாரண விவசாயத்தை விட சில இடங்களில் அதிக விளைச்சலை தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ரைட். ஆகவே இந்த விவசாயம் என்பதை சூழலுக்கு மாசு இல்லாமல் எப்படி செய்வது என்பது சூழலை வளப்படுத்தக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்பது நாங்கள் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். விவசாயம் என்பது சூழலுக்கு எதிரான என்ற பக்கத்தில் இருந்து விவசாயம் மண்ணுக்கும் நீருக்கும் சூழலுக்கும் வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக நாங்கள் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விவசாயம். இப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் விவசாயம் நடந்திருக்குது. அதாவது இலங்கையோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, பராக்கிரமபாகு ஒரு துளி நீரையும் வீணாக்காமல் பர்மாவுக்கு அரிசி ஏற்றினார்னு சரித்திரத்தில் நம்ம சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு விளைச்சல் இருந்திருக்கு. அப்போ இது என்ன அப்படின்றத பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆகவே விவசாயம் இன்று சூழலை மாசுபடுத்தும் ஒரு சூழலுக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டாலும், அதை நாங்கள் எப்படி மாற்றுவது என்றதுக்கு மாற்று விவசாய முறைகள் நிறைய தத்துவவியலாளர்கள், ஜப்பானை சேர்ந்த அறிஞர் ஒருவர் கூறியிருக்கின்றார். அதைவிட இந்தியாவில் நம்மாழ்வார் ஐயா அதை பற்றி நிறைய பேசியிருக்கின்றார். இப்பொழுது சுபாஷ் பாலேக்கர் அவர்கள் இந்த மாடல்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இது புதுவித பழைய மறந்து போன அறிவு நாங்கள் இப்பொழுது மீட்டு அதை நாங்கள் பிரயோகிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே சூழலுக்கு உகந்த விவசாயத்தை பற்றி கட்டாயம் நாங்கள் யோசிக்க வேண்டும். எனவே இன்றைய நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த சூழலியலை பொறுத்தவரையில் எந்தெந்த விடயங்களை நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் சூழலை அரவணைத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய விடயங்களை பேசியிருந்தார் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்திருந்த சூழலியல் ஆய்வாளர் சுமனேந்திரன் அவர்கள். எனவே அதற்கு முன்பாக பார்த்தோமாக இருந்தால் இந்த சூழல் கட்டாயம் பாதுகாக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரை எவ்வாறு பாதுகாக்க நினைக்கின்றானோ, தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு பாதுகாக்க நினைக்கின்றானோ, தன்னை எவ்வாறு பாதுகாக்க நினைக்கின்றானோ, அழகாக வைத்துக் நினைக்கின்றானோ, அதற்கு ஒப்பீடாக இந்த சூழலை மிக அழகாக பாதுகாக்காக பேணினால் மாத்திரம்தான் எதிர்காலத்தில் நாங்கள் சிறப்பாக ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதை விடுத்து குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மாத்திரம் தங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் ஒரு சுயநல போக்கில் இந்த சூழலை பயன்படுத்தினால் அதனுடைய எதிர்விளைவுகளை நாங்கள் தான் சந்திக்க நேரும். அதிகமான காற்றாக காணப்படலாம், மழையாக காணப்படலாம், இல்லை சில சுனாமியாக கூட காணப்படலாம். இவை அனைத்துக்குமே மனிதர்கள் மாத்திரம்தான் காரணம். எனவே இந்த சுற்றுச்சூழலை மிக அழகாக பாதுகாப்பாக பசுமையானதாக பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியை ஒவ்வொருவரும் மேற்கொள்வோம் என்பதாகத்தான் இன்றைய தலைப்பில் நாங்களும் பேசியிருந்தோம். குறிப்பாக இன்றைய வெப்பநிலையை பார்த்தோமாக இருந்தால் 34 பாகை கடந்திருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கால ஏற்றமாக காணப்பட்டாலும் கூட தனி மனித செயற்பாடுகள் கூட காரணமாக அமைந்திருக்கின்றன. காடழித்தல், அதேவேளை இயற்கையை சரியாக பேணாமை என்று சொல்லி பல்வேறு காரணங்களாக அமைந்திருக்கின்றன. எனவே எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு தனி மனித செயற்பாடுகள் தான் இந்த உலகத்தை சமூகத்தை மிக பசுமையானதாக வைத்திருக்கப் போகிறது என்பதாகத்தான் இன்று நாங்கள் பேசியிருந்தோம். எனவே எங்களால் முடிந்த அளவுக்கு இயற்கையை சிதைக்காமல் வதைக்காமல் அதற்கு தேவையான விடயத்தை கொடுத்து எங்களுக்கு தேவையான விடயத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதாகத்தான் நாங்களும் எதிர்காலத்தில் மிக வினயமாக எல்லோரும் கேட்டுக்கொண்டு இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்கின்றோம். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக நிறைய தரவுகளோடு ஆதாரங்களோடு இணைந்து கொண்டு எங்களோடு பல்வேறு விளக்கங்களை தந்த சூழலியல் ஆய்வாளர் சுமனேந்திரன் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். நன்றி. நன்றி. எனவே அடுத்த வாரமும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.